ஒரு நாள் வராரு என்கிட்ட. இது மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐயா, நேர்த்தி கடனுக்கு குதிரை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். குதிரை ரெடி ஆயிடுச்சுங்களா? ஐயா, வெறுமண்ணு வெள்ள குதிரையா மாறுறது அவ்வளவு சாதாரண விஷயமா? களிமண்ண பூமியில தோண்டி அதை தங்க பஸ்பமா மாத்தணும். அந்த மண்ணை கையில எடுத்து பக்குவமா உருட்டி பிசையணும். மழை மண்ணா கொட்டுறது ஒரு நொடியில நடந்துரும். ஆனா மண்ணு மலையா மாறுறதுக்கு நாம பல யுகங்கள் காத்திருக்கணும். அப்படித்தான் மண்ணால குதிரை செய்யறதும். ஐயா, நாம நினைச்ச உடனே மண்ணை பிசைஞ்சு உருட்டி குதிரையெல்லாம் செஞ்சிட முடியாது. அதுக்கு தவம் இருந்து இந்த கருப்பனை வேண்டி விரதம் இருந்து செய்யற வேலைங்கயா இது. பாதத்திலிருந்து கண்ணு வரைக்கும் செஞ்சு முடிச்சு அந்த குதிரையோட காதை நீவி விடும்போது மொத்த குதிரையும் சரிஞ்சு மண்ணு குவியலா கிடக்கும். அத மறுபடியும் பிசைஞ்சு உருட்டி சிலையாக்கணும்னா அதுக்கு பெரிய பொறுமையும் நிதானமும் வேணும்.